எல்லாம் காதுல கேட்கும், ஆனா எதுவுமே கேட்காத மாதிரியே நிப்பான். நாம நடந்து போனாலே வண்டி மாடு உச்சா போற மாதிரி கோணையா தான் இருக்கு. இதுல மோட்டார் வாகனம் வேற கேக்குதா? அந்த காசுக்கு அந்த கோர மண்டிக்கு மைய வாங்கி பூசிருந்தா கூட அழகா இருந்திருக்கு. அதையும் அந்த டாக்டர் புடுங்கிட்டா. வயசுக்கேத்த விவஸ்தை வேணுமாப்பா? ஏய், அங்கங்க அடிவெட்டி வந்திருக்கேன், என்ன ஏதுன்னு கேட்காம லொல்லு பேசுறியா? இந்த வரி ரெண்டு முட்டையை பொரிச்சு கொடு, சட்டையை கழட்டிட்டு வரேன். முட்டி வலிக்கு முட்டை கேக்குதாக்கு பாருங்க. இருடி போய் போட்டு வர்றேன் இரு. இப்பதான் தெரியுதா உங்களுக்கு ஆளு குறையா இருக்குன்னு. வீடு திருடு போன வீடு மாதிரியே இருக்குது. எவனி எங்கண்ணா? கண்ணுங்களா, என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுமா, அதான். அது சரி. ஆமா, உங்க லவ்வர் புது பைக் வாங்கியிருக்காரு போல. அது பைக் வாங்கி பாலா போச்சு. பழனி ரோட்ல பைக்ல ஒன் சைட கப்பை எடுத்துக்கிட்டு அப்படியே பல சாகசங்கள் பண்றாப்லையே. முருகனே மேல இருந்து கீழே வந்து வாவ் அப்படின்னு போயிட்டு இருக்காரு. மனசுல யூத் நினப்பு. லாரியில நசுங்கின தவளை கை மாதிரி வந்திருக்குது. ஓ, பாடி வீட்டுக்கு வந்துருச்சா? உனக்கு தாலி ஸ்டாங்குதான். ஏய் அம்மா, சாப்பாடு எடுத்து வைமா. மம்மி, யாரு? மண்டை வலிக்குது, சுடுதண்ணி வச்சு கொடு. பிரிட்ஜில் இருக்க எடுத்துக்கா. சரி, சுடுதண்ணியை பிரிட்ஜில் வைக்கிற ஒரே ஆளு நெய்தான். இது இந்த பிரிட்ஜை தூக்கி காயலாங்கடைக்கு போகிறேன். அன்னைக்கு நான் என் கண்டக்டர் பக்கத்துக்கு உள்ளே வைக்கிறேன். எனக்காவது அப்பன் கொடுத்துட்டு மட்டியாக போகிறேன், அவனை தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். சாக போகிறேன் அந்த ஆள். ஏய் வெள்ளி, வெள்ளி, ஏங்கங்க இங்க பாட்டு வச்சிருந்தேனே பாத்தியா? அந்த கர்மத்தை நான் எதுக்கு எடுக்கிறேன்? இங்க தான் வச்சிருந்தேன். இப்ப என்ன கேட்டா எனக்கு என்னங்க தெரியும்? அது நீங்க வாங்க மறந்துருப்பீங்க. காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் நானும். உன் பாட்டை வாங்கலைன்னா என்ன அர்த்தம்? ஏய், உன் மைங்க வந்தாங்களா? அவங்க அப்பவே வந்துட்டாங்க. அவங்கள கூப்பிடு. டேய் சின்னவனா. சின்னவர் பெரியவர். இங்க ஒரு பாட்டில் வச்சதுனே எங்க காணோம்? எங்க காணோம்? என்ன விளையாடுறியா? நானும் அதை பார்க்கல. அவன் பார்க்கலையா? வீட்டுக்கு வந்ததும் திருட்டு பட்டமா? வர்றது பிடிக்கணும்னு சொல்லு, பேசாம பசிலேயே படுத்துக்கிறான். ஏய், இந்த வேலையெல்லாம் வேணாம், வாய ஊத சொல்லு. ஊதுங்கப்பா. டேய் எறா விசில செருப்பு. ஏய், நீ ஊது. நான் பொம்பளைங்க. ஏய், பொம்பளை எல்லாம் குடிச்சு தாண்டி பாட்டில் வெளியேறி போச்சு, வாய ஊதுறி. ஏய், இப்ப நீ ஊதுறியா உறிஞ்சிரியா? ஊதிக்கிட்டே உறிஞ்சிருங்க. இருக்கிறது 4 பேரு. இந்த பாட்டில் நடந்தா போச்சு. சத்தியம் பண்ண சொல்லு. ஏங்க, ஒரு குவாட்டர் பாட்டிலுக்கு போய் குழந்தைகளை சத்தியம் பண்ண சொல்றீங்களா? ஏய், ராத்திரி 11 மணிக்கு மேல குவாட்டர் தாண்டி குலதெய்வம், சத்தியம் பண்ண சொல்லு. பண்ணிடுங்கப்பா. அம்மா மேல சத்தியமா நான் குடிக்கல. நான் அப்பா மேல அங்க அம்மா மேல சத்தியமா நான் குடிக்கல. ஏன்டா என்ற மண்டையில மசாலா இருக்கிறீங்க? எப்படியோ போங்க, போங்கடா. சும்மா அவன் கஷ்டம். அட போ சொல்லுமா. எங்க வச்சே? ஒரு சரக்க நிம்மதியா திருடி குடிக்க முடியுது அந்த வீட்டுல? அம்மா மேல போய் சத்தியம் பண்ணிட்டீங்களாடா? ஏம்மா, குடிக்கலன்னா சத்தியம் பண்ணோம், எடுக்கலன்னா சத்தியம் பண்ணோம். அது சரி, ஆனதாய் போச்சு. என்ன ஒரே வலியா இருக்கு. நீ சரக்கு போடுவியா? ஐயோ, இது எனக்கு இல்ல, உங்க அப்பனுக்குப்பா. பாவம் அந்த மனுஷன் அடிபட்டு வந்து கை காலெல்லாம் வலிக்குதுன்றாரு. ராத்திரி எல்லாம் தூங்க மாட்டாரு. கொஞ்சம் ஊத்துப்பா. புருஷனுக்காக பிராந்திய பிச்சை எடுக்கிற ஒரே பொண்டாட்டி நீதான். நம்ம குடும்பத்தை எவனாவது வெளியில இருந்து வேடிக்கை பார்த்தாங்க, காரு மொசர கட்டையில துப்புவாங்க. போது அது இதுக்கு மட்டியாயிரும். அப்புறம் நீ யாரு பொண்டாட்டின்னு கேட்பாரு. போ. என்னங்க? சியர்ஸ். வா. டீனா, யாருமா அது? சார், வாசல்ல நின்னு லொக்க இருமிட்டு இருந்துச்சு சார். அதான் சரி பானு உள்ள புடிச்சிட்டு வந்து. வெரி குட் வெரி குட். உள்ள கூட்டிட்டு போய் நல்லா செக் பண்ணு. போ. என்னம்மா, நல்லா செக்அப் பண்றியா? போயிட்டு இருக்கு. என்னம்மா இன்னுமா செக்அப் பண்ணிட்டு இருக்கற? முடிஞ்சிருச்சு. அப்ப சீக்கிரம் ரிப்போர்ட்ட சொல்லு. கழுத்துல 3 பவுன் செயின், கையில 1/2 பவுன் மோதிரம். வெரி குட். சட்டப்பையில 3000 ரொக்கம். பிரமாதம். அப்புறம் இடுப்புல ஒரு வெள்ளி அருணாக்குடி. அருணாக்குடியை கூட உருவியாச்சா? ஆமா, அந்த ஆளுக்கு என்ன வியாதியா? அத நாம தானே சொல்லணும். சும்மாடா,
நீ சொல்லுமா. பசியே எடுக்கலையா? அப்படியா? பேசாம 10 நாள் பச்சை தண்ணி கூட கொடுக்காம பெட்ல அட்மிட் பண்ணிடு. அப்போ இந்த மாசம் என் சம்பளம் கன்ஃபார்ம்டா. கண்மணி ஏய் என்னப்பா இங்க? உடம்பு சரியில்லப்பா, ஊசி போடலான்னு வந்தேன். உள்ள கண்மணி தான் நிக்குது. உண்மையிலே உடம்பு சரியில்லை. இப்போ உள்ள போனா அவளை பார்க்க வந்தேன்னு நினச்சிக்கோ. ஐயோ அந்த தொல்லையே வேணாம், நான் கிளம்புறேன். அவ அப்படிலாம் நினைக்க மாட்டா. கண்மணியை பொறுத்த வரைக்கும் நீ இப்போ ஒரு நோயாளி. போ போய் ஊசி போட்டுக்கோ போ. ஆண்டவா. வாங்க. சீட்டு கொடுங்க. சட்டையை மடிச்சு விடுங்க. பாண்டியா உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஒரு 100 ரூபாய் வேணும், நாளைக்கு தரேன். ஆமா ஆமா. டேய் ஒரு 100 ரூபாய் குடுறா. 100 ரூபாயும் கிடையாது. டேய் என் படிக்காசு குடுறா. படிக்காசு நொடிக்காசுலாம் நேற்று நைட்டே பார்லேயே போயிருச்சு. நாளைக்கு கொடுப்பேல, அதை கொடு. ரீசார்ஜுக்கு பிறந்தவளே, எங்களை பிச்சை எடுக்க விட மாட்டேன் நீ. சரி நான் வரேன். அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு matter. விளக்க மாதிரி இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் சும்மா இருக்கியா? நாளைக்கு உன் ஆளோட பர்த்டே. அதான் எங்கெங்கே சுனாமி வருது, ஓ வீட்டை பக்கம் வர மாட்டேங்குதே. என்ன பிரதர் திங்கிங்க? இல்ல நாளைக்கு நம்மளால பிறந்த நாள் எப்படி கொண்டாடுறதுன்னு யோசிச்சு குடும்பத்தோட மலை மேல போய் மொட்டை அடிச்சுட்டு நடு ரோட்ல உட்காருவோம். என் கண்மணி பிறந்த நாளை வேற மாதிரி கொண்டாட போறேன். கண்மணி. ஐயோ பஸ்ஸுக்கு பேரையே மாத்திட்டாண்டி. கண்மணி ஹாப்பி பர்த்டே. பின்றாண்டி வேல்பாண்டி. எனக்கு தெரிஞ்சு எவனும் லவ்வருக்கு இப்படி பர்த்டே கொண்டாடினது இல்லடி. உன் மேல அவன் ரொம்ப பிரியமா இருக்காண்டி. இப்படிலாம் கிறுக்குத்தனம் பண்ணா நானும் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி ஓடிடுவேனா? சரி சரி பஸ் நம்மளுக்காக தான் நிக்குது, வா. மாட்டேங்கிறாங்க. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, ஊராண்ட மன்னர் புகழ் போலே, உலகாண்ட புலவர் தமிழ் போலே, 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. இன்னைக்கு சாக்லேட் எல்லாத்துக்கும். என்னைக்கு சில்லறைக்கு பதிலா தானே சாக்லேட் கொடுப்ப, இன்னைக்கு இந்த பிரியா தர. எங்க அன்னைக்கு இன்னைக்கு பர்த்டே, அதனால எல்லாத்துக்கும் சாக்லேட். டாடி ஏன் பர்த்டேன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? நான் சும்மா தாண்டி சொன்னேன். அவன் இவ்வளவு அலப்பற பண்ணுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காத. சரி விடுடி, இனிமேல் எதுவும் சொல்ல மாட்டேன். டேய் சொன்னா கேக்குறியாடா? படிக்காத செலவு பண்ணி பலூன் வாங்கி கட்டினதா மிச்சம். ஏன்டா? என்ன ஓண்டா? அந்த பிள்ளை சாக்லேட்டை தூக்கி ரோட்ல இருந்துருச்சு. அது தெரிஞ்சதானடா. என்னது தெரிஞ்சதானா? அப்புறம் என்ன, நான் கொடுத்தா வாங்கிக்கோ வழக்கம். அவளுக்கு பிடிக்குதோ இல்லையோ, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா செஞ்சு தாண்டா பொண்ணுங்க மனசுல இடம் பிடிக்கணும். ஒவ்வொரு செங்கலா வச்சு வீடு கட்டுற மாதிரி. ஆமா, நீங்க ஒவ்வொரு செங்கலா வச்சு வீட்டை கட்டிக்கிட்டே இருங்க. நைட்டோட நைட்டை எவனாவது வந்து பந்தல போட்டு பாலை காய்ச்சிட்டு போகட்டும். இதுக்கு எதுக்குடா பஸ்ஸுக்கு பேரை மாற்றி பலூனை கட்டி கண்ட கபோதிக்கெல்லாம் சாக்லேட்டை வாங்கி கொடுத்து அவன். ஓகே கையை கொடுங்க.